ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பாட்டு நம்ம சுந்தர்சி வந்து எடுத்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காப்புல. அது எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கதை. ஸோ இந்த படத்தோட கதைன்னு நம்ம என்ன சொல்கிறதுனா, நம்ம ப்ளூ சட்டை சொல்கிற மாதிரி, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா, தேவை இருக்கோ இல்லையோ 4 பேர் அதுக்குள்ளே போவாங்க. ஸோ அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பேய் இவங்கள பாடுபடுத்தும். அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதை யாராவது தீர்த்து வைப்பாங்க. இதுதான் கதை. இதுலேயும் அதே தான் கதை. ஸோ இந்த கதையை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஏன்னா சுந்தர்சி அது ஒரு பேட்டன் ரைட்டாக வாங்கி வச்சுட்டாப்புல. ஸோ இதுதான் அதோட கதை. ஸோ இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே மாறலை. இங்கே என்னடானா கோவத்தில் உங்கள் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. ஸோ இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அந்த சாங்குக்காக மட்டுமே போய் ஏமாந்தவங்க எத்தனை பேர்? அதில் நானும் ஒருத்தன் தான். ஏன்னா நானும் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஏன்னா பேயை காட்டுவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பேயை காட்டின மாதிரியே தெரியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. ஆரம்பத்திலிருந்து பேய் வருதுன்னு இந்த புலி வருதுன்னு ஏமாத்துவாங்களே, அந்த மாதிரி பேய் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது சரி வந்துட்டு நீ பாட்டுக்கு போப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏப்பா அந்த பக்கம் போய் விளையாடுக்கப்பா அப்படின்ற மாதிரி அப்படித்தான் இருக்கு பேய் வர்ற சீன் எல்லாம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இந்த படத்தில் பேய் தான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சி, சரி காமெடியாவது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்து சுற்றி எல்லா காமெடியை போட்டு வச்சிருக்காங்க. கோவை சரளா, யோகி பாபு, நம்ம மொட்டை ராஜேந்திரன், டிடிவி கணேஷ், இந்த மாதிரி சகச்ச மேனிக்கு எல்லாரையும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் காமெடி தான் வரவே இல்லை. நம்ம மொட்டை ராஜேந்திரன் எதுக்கு வராருன்னே தெரில. அந்த மாதிரி லெவலுக்கு தான் போட்டு வச்சிருக்காங்க. யோகி பாபு பண்ற ஒரு சில காமெடிக்கு வேணா ஓகே, இதுக்கெல்லாம் சிரிக்கலாம்பான்ற நினைக்கிற மாதிரி இருக்கு. மற்ற காமெடியெல்லாம் அரண்மனை 1ல் பார்த்த காமெடி மாதிரியே தான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 4 பேர் திரிவாங்கல்ல சந்தானத்தோட, அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம டிடிவி கணேஷும் யோகி பாபும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு இன்னும் அந்த கதையை மாத்தலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது? ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? ஸோ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமன்னா அண்ட் ராக்ஷி. தமன்னாவுக்கு மோஸ்ட்லி, அதாவது இந்த படத்தில் வந்து தமன்னாவுக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. நிறைய ஸ்கோப் இந்த இடத்துல வந்திருக்கு. ஆனால் ராஷி கண்ணாவை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செம்மையான ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு சுந்தர்சி ஏமாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு எதுக்கு வருதுன்னே தெரில. பேரா சொல்லுது, டாக்டர்னு சொல்லுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியே தெரியல. வீட்டுக்குள்ளேயே அந்த அரண்மனைன்னு சொல்லி ஒரு அந்த பங்களாவை காட்டுறாங்க. அதுக்குள்ளேயே தான் அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கு. நைட்டு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா போஸ்டரை பார்த்து நிறைய பேர் உள்ள போய் ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கிளாமரா காட்டுறேன்ட்டு ஒண்ணுமே இல்லை. அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டை கொண்டு போய் அந்த அச்சோ பாட்டை வந்து கடைசியாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. நான்லாம் சரி படம் முடிஞ்சிச்சு, நான் அந்த பாட்டே எடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ தானே அந்த பாட்டே போடுறாங்கன்னு அவன் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ லேட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. கதை அந்த படம் முடிஞ்சு என் பேர் போட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டே வருது. ஆனால் இன்னைக்கு ராத்திரி மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். இதுல சுந்தர்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல மறுபடியும் லாயரா தான் வரும். அதாவது அரண்மனை 1ல் அந்த லாயரோட அந்த இது வந்து நல்ல சூட் ஆச்சுன்னு சொல்லி இதுலயுமே லாயர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அவர் எதுக்கு லாயரா இருக்காரு, அந்த லாயரோட அந்த இதை வச்சு அதுவரை என்ன பண்ண போறாருன்றது கூட அதுல ஒழுங்கா காட்டவே இல்லை. சும்மா ஸ்டார்டிங்ல லாயர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு பக்கமோ இல்லை அந்த கோட்டை போட்டு கோர்ட்டு பக்கம் போன மாதிரி கூட காட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு மனுஷன்.
யோ உங்க இப்பயாச்சும் கேஸ் கிடைச்சிட்டாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வக்கீல் தான் உன் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. எனக்கு இந்த கதையை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பாக் அப்படின்னு சொல்லி ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேய் பார்க்குறவங்களா அவங்கள கொன்னுட்டு அவங்க உருவத்தை இதை எடுத்து இது மற்றவங்கள போய் கொல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் சொல்றான் அந்த சாமியாரு. ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதே கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் பிரம்மயுகம்னு சொல்லி நம்ம மம்முட்டி நடிச்சிருப்பாப்புல, வேற லெவலு. கதைன்னு ஒன்றும் இருக்காது, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படம். ஆனால் அதே கதையை இவங்களே எடுத்து வச்சு இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் என்னென்னமோ குழப்பி வச்சுருக்காங்க. எங்கெங்கேயோ கதையை வந்து காப்பி அடித்து பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருந்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே மாதிரி தான் தோணுச்சு. சரி, ஒரு கதை ஓடலாம் 2 கதை ஓடலான்னு சொல்லி நீங்கள் என்னையா வரிசையாக பாட்டாவாக எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு கதை ஓடிடக்கூடாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, 4வது பாட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 5வது பாட்டுக்கு லீடு வேற விடுறாங்களாமா. இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இதுல மறக்காம கடைசியா ஒரு சாமி பாட்டு, அந்த சாமி பாட்டுக்கு முக்கியமா நம்ம குஷ்பு தான் வந்து ஆடுவாங்க. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி குஷ்பு கூட சிம்ரனும் வந்து ஆடிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த 5வது பாட்டுல சிம்ரனை கூட பேயா மாத்துறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல VFX வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்தெந்த இடத்துல VFX தேவையோ அந்தந்த இடத்துல நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேய் வந்து அப்படி வந்து பயமுறுத்தும் இப்படி வந்து பயமுறுத்தும்ன்றது மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, ரொம்ப வந்து நம்மளை வந்து அந்த அரண்மனை அந்த பாட்டுக்குள்ள வந்து நம்மளை கொண்டு போன மாதிரி தெரியல. நீங்க சொன்னதுதான் சார் கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை இந்த படத்துல ஹன்சிகாவும் ஆண்ட்ரியாவும் தப்பிச்சாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆண்ட்ரியா ஹன்சிகா தப்பிச்சது போய் இப்போ ராசி கண்ணாவும் தமன்னாவும் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு இந்த படத்துல தமன்னாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எது பண்ணாலும் இந்த படத்துல அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான்லாம் ஒரு செகண்ட்லாம் மயங்கிட்டேன்னு சொல்லலாம், அந்த லெவலில் இருந்தாங்க தமன்னா. ஏங்க கடைசியாக நான் அந்த பாட்டு கூட பார்க்கவே இல்லைங்க. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஸ்டார்டிங்லேயே அது என்ன அதாவது ஒரு பேயை வந்து காட்டுறாங்க. அந்த பேய் வந்து ஒரு பொண்ணோட உடம்புல போகுது. ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மீனை பிடிச்சி திங்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் வரும். ஸோ இதுதான் அந்த மாதிரியான உருவத்தை, இன்னொருத்தவங்களோட உருவத்தை எடுத்துக்கிட்டு இது வந்து வேற லெவலில் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேலையை பார்த்து நம்ம தமன்னா கிட்ட எப்படி வர்றாங்க, தமன்னாவை அந்த பேய் எப்படி கொள்ளுது, அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் எப்படி கொள்ளுது, அந்த குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வரக்கூடியதா பேயா வரக்கூடிய தமன்னா எப்படி அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. முதல்லலாம் மனுஷன் வந்து பேயா மாறுவான். இதில் ஆல்ரெடி பேயின்னு ஒன்று இருக்கு. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஒரு பேய், அதாவது கெட்ட பேய்கிட்ட இருந்து நல்ல பேய் வந்து குழந்தைங்களை காப்பாற்றுற மாதிரியான ஒரு கதை தான் இது வருது. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேபி குழந்தைங்க இவங்கெல்லாம் கூட்டு போய் பார்க்கணுன்றதுக்காக ஏதோ எடுக்கணுன்ற மாதிரி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர, அதுக்குள்ளே நாம் நினைக்கிற மாதிரியான சில கதை அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்த மாதிரியே தெரியல. ஏன்னா வரிசையாக நம்ம லாரன்ஸும் ஒரு 15 கதை எடுத்துட்டாரு, நம்ம சுந்தர்சியும் ஒரு 100-150 கதை எடுத்துட்டாரு. இதுக்கு மேலே கதை எங்கேன்னு போய் தேடுவாங்க, அவங்களுக்கும் பாவம் இல்லையா? முடியல. சரி, ஓகே. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏதோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா எப்பயும் பார்க்குற கதை தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் தேட்டரில் போய் பாருங்கள். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பபாய்.